अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी मुरादी या ஷஃபீஅல் முதுனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம துஆ கேட்குறது சம்மந்தமாக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம 5 வேளை தொழுகையில் துஆ கேட்டுகிட்டே வரோம். ஆனால் நம்ம கேட்கக்கூடிய துஆக்களில் ஒரு சில தேவைகள் உடனே நிறைவேறது கிடையாது. ரொம்ப காலம் ஆகுது. நம்ம ஒரு கட்டத்தில் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் துஆ கேட்டுகிட்டே தான் வரேன், ஆனால் அது நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு குரானில் ஒரு சில நுணுக்கத்தை நமக்கு கற்றுத்தரான். அதை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சிக்கிறதும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துறதும் கிடையாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது 3 கட்டமாக இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுபடி நம்ம துஆ கேட்டால் நம்முடைய துஆக்கள் கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் அமல் செய்வாங்க, அது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். இப்போ அல்லாஹ் நமக்கு குரானில் ஒரு நுணுக்கத்தை கற்றுக் கொடுக்குறான். அது என்ன அப்படின்னா, நபிமார்கள் துஆ கேட்டார்கள் அப்படின்னு வரக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரப்பை அவங்கள் அழைத்தார்கள் அப்படின்னு வரும். அது என்ன, உங்களுடைய ரப்புன்னு உரிமை கொண்டாடி நீங்கள் துஆ செய்யணும். அவங்களும் துஆ செய்யும்போது அல்லாஹை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, ரப்பி என்னுடைய ரப்பே அப்படின்னு அழைச்சி துஆ செய்வாங்க. குரானில் 40 ரப்பனா துஆ இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரப்பனா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய ரப்பே அப்படின்னு அர்த்தம். ஆனால் நபிமார்களுடைய துஆ பார்த்தோம் அப்படின்னா ரப்பி அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துஆ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த துஆ கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இவங்க துஆவை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ரப்பி என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவன் அப்படின்னு உரிமையை எடுத்துக்கொண்டு தான் நம்ம துஆ கேட்கணும். அதை தான் அல்லாஹ் குரான்லேயும் சொல்கிறான். அவங்களுடைய ரப்பை அவர்கள் அழைத்தார்கள் அப்படின்னு தான் குரானில் வரும். அல்லாஹை நம்முடைய ரப்புன்னு நம்ம உரிமையோடு அழைப்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஹதீஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, துஆக்களில் என்னுடைய ரப்பே, என்னை நீ தான் படைத்தாய், எனக்கு உன்னால் மட்டும்தான் தர முடியும், வேறு யாரால் எனக்கு தர முடியும் அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ நீங்கள் துஆ கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அவனை சொந்தமாக்கி நீங்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்குறாங்க எப்படின்னா, ரப்பி என்னுடைய ரப்பே அப்படின்னு அல்லாஹை உரிமையை அழைக்கிறாங்க. குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய ரப்பை அழைத்த போது அவர்கள் உரிமையாக கேட்கிறத அதை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அடுத்து அதோட தொடர்ச்சியான வசனம் வருது, அவர்கள் மறைவாக சப்தம் குறைவாக அழைத்தார்கள் அப்படின்னு வரும். அப்போ ஏன் அவங்க மறைவாகவும் சப்தம் குறைவாகவும் அழைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு 2 விளக்கம் கொடுக்குறாங்க தஃப்சீரில். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இரையச்சம் உடையவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் நன்கு அறிவான். அவர்கள் சத்தமாக கூப்பிட்டாலும் சரி, இல்லை மெதுவாக கூப்பிட்டாலும் சரி, அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறிவான். இன்னொன்று என்ன அப்படின்னா, சத்தமாக அவனை அழைப்பதை அல்லாஹ் விரும்புறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலையில் ஏறி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களுமே நல்ல சத்தமாக தக்பீர் ஓதிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு நல்ல சத்தமாக சொல்லிட்டு மலையில் ஏறிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மெதுவாக கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி நிதானமாக கூட அலைங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் அழைக்கக்கூடிய இறைவன் கேட்க ஆற்றல் இல்லாதவன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களிடத்துல இல்லாத ஒருத்தரை நீங்கள் அழைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அதனால நீங்கள் அமைதியாக அவனை அழைங்க. உங்களிடத்தில் இல்லாத ஒருத்தரை நீங்கள் கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? நம்ம கூடவே இருக்கிறவங்கள நம்ம கத்தி கூப்பிடுவோமா? மாட்டோம். மெதுவாக பொறுமையாக தானே கூப்பிடுவோம். அதே மாதிரி அலைங்க. அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக தான் இருக்கிறான், நம்ம கூட இல்லாதவன் கிடையாது. அவன் நம்ம கூடவே தான் இருக்கிறான், நம்மளை கவனிச்சுட்டு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். அப்போ அவனை நம்ம எப்படி அழைக்கணும்? ஒரு கனிவான குரலில் சத்தம் கம்மியாக அழைக்கலாம். அப்போ ஏன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மெதுவாக அழைச்சாங்க? அது துஆ கேட்கக்கூடிய முறைகளில் ஒன்றா இருக்குது. இப்போ இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மெதுவாக அழைத்ததற்கு அவங்களுடைய வயசு. ஏன்னா அவங்க துஆ செய்யும்போது அவங்க என்ன துஆ செஞ்சாங்க? அவங்க குழந்தைக்காக துஆ செஞ்சாங்க. அவங்களோட வயசு ரொம்பவே அதிகமான ஒரு வயசு, ரொம்பவே தள்ளாடின ஒரு வயசு. அவங்களுக்கு நரைமுடிலாம் அவங்க அவ்வளோ ஒரு பலவீனமானவங்களாக இருந்தபோது அவங்க அல்லாஹ்வை அழைக்கிறாங்க.
எதுக்காக அல்லாஹ் வளைக்கிறாங்க? ஒரு குழந்தைக்காக அல்லாஹ் வளைக்கிறாங்க. இதை யாராவது கேட்டால் சிரிப்பாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. இந்த வயசில் போய் குழந்தைக்காக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினைப்பாங்க அப்படின்னு அவங்க மெதுவாக அழைத்திருக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு தஃப்சீரில் வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் குறை சொல்வாங்க, எல்லாரும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எல்லார் காதுலையும் விழாமல் அல்லாஹ் இடத்துல மட்டும் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? யார் என்ன சொன்னாலும், எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாமல் இருந்தாலும், நடக்கவே வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை நடத்தி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இது நடக்கவே நடக்காது, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளா யோசிச்சுட்டு துவா கேட்காம விட்டுருவோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறனால தான் மற்றவங்க குறை சொல்வாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு கூட தெரியாமல் அல்லாஹ் கிட்ட அவங்க துவா கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம துஆவை மௌனமாக கேட்கணும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வை என்னுடைய ரப்பே அப்படின்னு உரிமை கொண்டாடி அழைக்கணும். இரண்டாவது நம்ம துஆவை மௌனமாக கேட்கணும். இப்போ மூணாவது என்ன அப்படின்னா, அடுத்து அந்த வசனத்திலேயே வருது, நபி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி துஆ கேட்டாங்க, அவங்கள் யார் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட தெளிவுபடுத்துகிற மாதிரி துஆ கேட்டிருக்காங்க. என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டது, பலவீனமாக ஆகிவிட்டேன், என்னுடைய முடி நரைத்து விட்டது, எனக்கு வயசாகிட்டு, இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய பிரார்த்தனையை நீ நிராகரித்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு என்னோட வயசோ இல்லை என்னோட கரண்ட் சுச்சுவேஷனோ வந்து முடியாது, ஆனால் வந்து எனக்கு நல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரியும், என்னோட துஆவை நீ நிச்சயமாக கபூலாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட அவங்களோட நிலைமையை சொல்லி வந்து துஆ கேட்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் கேட்டதை நீ தந்திருக்கிறா அப்படிங்கிற நன்றியை சொல்லணும். நமக்கு ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் தந்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹுடைய நியமத் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. சில நேரம் நம்ம கேட்டதை அல்லாஹ் அப்படியே தந்திருப்பான், ஆனால் அதையெல்லாம் நம்ம சொல்கிறதே இல்லை. நமக்கு தேவையானதை மட்டும் கேட்டுட்டு நம்ம விரக்தி அடைகிறோம். ஆனால் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டு நீ மறுத்ததே இல்லை, இதுக்கு முன்னாடி நான் கேட்டு நீ அதை அப்படியே எனக்கு தந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்தி துஆ செய்கிறாங்க. மேலும் இந்த துஆ குர்ஆனில் தொடர்ந்து வருது, யா அல்லாஹ் எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தினரை நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவலையை வெளிப்படுத்தி துஆ கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பம் தீனுடைய விஷயத்தில் இல்லாமல் போயிடுமோ, இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிற விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்த எனக்கு பின்னாடி செய்யக்கூடியவங்களே இருக்க மாட்டாங்களோ, என்னுடைய வம்சமே பார்த்திங்கன்னா வழி தவறி போயிடுமோ, நேர் வழியில் இருந்து விலகி விடுவாங்களோ. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்ததி இல்லை, சந்ததி இருந்தால் அந்த சந்ததி வந்து இறை கொள்கையை எத்தி வைத்து கொண்டு இருக்குமே, அப்போ என்னோடைய இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருமே அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம துஆ செய்யும் போது நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கவலைக்கிடமான அந்த நிலைமையை சொல்லி அவங்ககிட்ட நம்ம துஆ செய்யணும். அப்படி தான் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்கிறாங்க. அவங்களோட சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, நானும் வயதாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வேணும், உன்புறத்தில் இருந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாயாக அப்படின்னு துஆ கேட்குறாங்க. அதோடு அவங்க முடிக்கலை. அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையை நீ நேசிக்கக்கூடிய குழந்தையாகவும் மக்கள் நேசிக்கக்கூடிய குழந்தையாகவும் நீ பொருந்திக் கொள்ளணும், அந்த குழந்தையும் ஒன்றை பொருந்தி கொள்ளணும், மக்களும் அந்த குழந்தையை பொருந்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய துஆல நமக்கு தேவையானதை கேட்குறப்போ அதில் எல்லா விதமான நல்லதையும் தந்துரு அப்படின்னு நம்ம துஆ கேட்கணும். நம்ம கேட்கக்கூடியதை அவன் தந்துடுவான், ஆனால் அதில் தேவையான நல்ல விஷயங்களையும் நம்ம கேட்குறப்பவே முன்னாடியே கேட்டுறணும். இப்படி தான் துஆ வந்து ஒரு அமைப்பாக இருக்கணும். ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட உறுதியாக கேட்டனால அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்து அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான். நம்ம இன்றைக்கி பார்த்த 3 விஷயம் என்னலாம்? என்னுடைய ரப்ப அப்படின்னு உரிமையோடு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும், சப்தம் இல்லாமல் மௌனமாக கேட்கணும், உறுதியோடு கேட்கணும், நம்பிக்கை தளர விடாமல் கேட்கணும், நம்ம மனசில் சந்தேகம் வரக்கூடாது, நம்ம உள்ளமும் நம்மளுடைய சொல்லும் ஒன்றா இருக்கணும். இதுதான் அந்த 3 விஷயம். நம்ம இனி இந்த மாதிரி துஆ கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துஆக்களையும் என்னுடைய துஆக்களையும் கபூல் செய்வானாக. எனக்காக நீங்கள் அனைவரும் துஆ செய்யுங்க. உங்கள் அனைவருக்காகவும் நானும் துஆ செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.